அறைகளா தீவு போல் அவை இருப்பதா பார்க்கும் பார்வையில் குறைகளா குமுறல்தான் அவர் மொழிகளா மோதிக் கொண்டது இரு இனம் நீதியை தேடி அலைந்திடும் பாதிப்பென்ன பலன் என்ன பேசினால் தெளிவாகலாம் முரண்களை நீக்கி வரங்களா மாற்றலாம் நிலை மாறலாம் துளி அன்பிலே சொல்வதெல்லாம் உண்மை உண்மை சொல்வதெல்லாம் உண்மை. வணக்கம். டாபர் வாட்டிகா கோகனட் ஆயில் வித் ஹிபிஸ்கஸ் வழங்கும் சொல்வதெல்லாம் உண்மை. பவர்ட் பை யார்லி டியோ. உங்க பேரு? எம் புகழ்வாணன். சொல்லுங்க புகழ்வாணன். மேம், நான் குன்றத்தூர்ல இருந்து வரேன். ஆக்சுவலா சரி, இப்போ கொஞ்ச நாளா வந்து நம்ம ரொம்ப மனசு ஸ்ட்ரெஸ்னால ரொம்ப நான் பாதிச்சிட்டு இருக்கேன். என்ன பண்றீங்க நீங்க? ஆக்சுவலா இப்போ நான் பிஎஃப்ஏ டிகிரி பண்ணிட்டு இருக்கேன், செகண்ட் இயர் பெயிண்டிங் வாட் இஸ் ஃபைன் ஆர்ட்ஸ். ஓகே, எக்மோர் ஆர்ட்ஸ் காலேஜ்ல பேச்சுலர் ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸ். மெரிட்ல தான் எனக்கு சீட் கிடைச்சது. சரி, இப்போ நான் படிச்சிட்டு இருக்கேன். இப்போ எனக்கு என்ன ஒரு பிரச்சனைனா, நான் ஒரு 3 பேரால கொஞ்சம் ரொம்ப மனசுல ஸ்ட்ரெஸ் எனக்கு ரொம்ப இதுவா இருக்கு. சரியா என்னால படிக்க முடியல. உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இன்ட்ரெஸ்ட் இருக்கறனால தான் இந்த கோர்ஸ் பண்றீங்களா? நான் இன்ட்ரெஸ்ட் இருக்கறனால நான் மாத்திக்கிட்டேன். அந்த இன்ட்ரெஸ்ட் நான் கொஞ்சம் ஒரு பிரச்சனைனால நான் அதை மாத்திக்கிட்டதுனால இப்போ அதை நான் இன்ட்ரெஸ்ட் நானே இப்ப போய் டச் பண்ணிருக்கேன். அப்போ உங்களுக்கு ஃபைன் ஆர்ட்ஸ்ல இன்ட்ரெஸ்ட் இல்ல? இல்ல, நான் பிஏ படிக்கணும்னு என்னோட ஆசை இருந்தது. அது ஒரு சில பிரச்சனைகளால நான் இப்படியே. என்ன பிரச்சனைப்பா? ஆக்சுவலா என்னோட 12வது வயசுல வந்து ஒரு சின்ன ஒரு ஃபேமிலியில ஒரு ரிலேட்டிவால ஒரு தப்பான விஷயம் எனக்கு நடந்தது. என்னன்னா, நான் 12th அந்த 12வது வயசுல இருக்கும்போது என்ன பண்ணாங்கன்னா, அம்மா வந்து ரிலேட்டிவ் வீட்டுக்கு அப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் இது வரைக்கும் நான் யார் வீட்டுக்கும் போனதும் கிடையாது, கூட்டிட்டு போய் காட்டினாங்க. இது மாதிரி வீட்டுல யாரெல்லாம் இருக்கீங்க? நானும் கூட பிறந்த ஒரு அண்ணன் ஒருத்தர் இருக்காரு. இது மாதிரி கூட்டிட்டு போய் காட்டினாங்க. அப்பதான் அம்மாவோட சித்தப்பா பசங்க அவங்க எல்லாம் ரொம்ப தேர் வெரி மெச்சூர்டு, திங்க் 26, 27 அந்த டைம். அப்ப இருக்கப்ப என்னன்னா, போன அந்த சம்மர் லீவ் தான் போயிருந்தேன். அவங்க கடைசி பையன் வந்து தப்பா நடந்தாரு என்கிட்ட. சரி, அது ஒரு பெரிய இது ஆயிடுச்சு எனக்கு. அதுல இருந்து நான் மனசுல சொல்லவே இது வரைக்கும் நான் சொல்லல. இங்க வந்து இந்த ஒரு பிளாட்ஃபார்ம்ல என்னால சொல்ல நிலைமை ஆயிடுச்சு. என்ன ஏதாவது ஒரு வழியில நான் தனிமைப்படுத்தாம ஏதாவது ஒரு வழியில பசங்க கூட சேர்ந்து மிங்களா இப்படியே போட்டு தான் என் லைஃப் நான் மாத்திக்கிட்டே இருந்தேன். இப்ப என்ன பிரச்சனைன்னா, இவங்க எனக்கு வந்து மனசளவுல ஏன் இந்த அளவுக்கு பிரச்சனை கொடுக்குறாங்கன்னு நான் கிட்டத்தட்ட இவங்க சின்ன வயசுல எனக்கு ஒரு சில 3 பேர் உங்களுக்கு பிரச்சனை 3 பேர். ஒண்ணு அந்த ரிலேட்டிவ் நடந்தது ஒருத்தர், அடுத்து பேரண்ட்ஸ் அண்ட் தென் பிரதர். 4 பேர் ஆச்சு. அப்போ ஆமா, இருந்தாலும் அவங்க 3 பேரும் ஒரு கேரக்டர். பேரண்ட்ஸ் ஒரு கேரக்டர், ஒரே ஒரு கேரக்டர் தான் நான் பாக்குறேன். அவங்க 2 பேரும் நான் பிரிச்சு பாக்கல. ஏன்னா நான் அந்த 8வது படிக்கிறப்ப இவங்க ஒரு சின்ன புக்கு நான் தொலைச்சிட்டேன். அது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஆஃப்டர் 35 rupees தான். நான் 8th to 9th போற ஒரு மெச்சூர்டான வயசு. என்ன பண்ணாங்கன்னா, ட்ரெஸ் எல்லாம் கட்டிட்டு நிர்மாணமா எனக்கு மரத்துல கட்டி அடிச்சு ரொம்ப இதை நீட்டாங்க. அதுலயும் நான் மறுபடியும் ரொம்ப கஷ்டப்பட ஆரம்பிச்சிட்டேன். அதுல இருந்து சரி, நான் அதிகமா யார்கிட்ட பேசுறது கிடையாது. அப்பா அம்மா ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பாங்களா? ஓவர் ஸ்ட்ரிக்ட். அண்ணனால என்ன பிரச்சனை? அண்ணன் என்ன பண்ணாங்கன்னா, கிட்டத்தட்ட இந்த 2010ல நாங்க குரோம்பேட்ல வந்து வாடகை வீடு தான். சொந்த வீட்டை விட்டு நான் வெளியே வந்தது 8வதோட வெளியே வந்தேன். இது வரைக்கும் நான் சொந்த வீட்டுல போய் நான் இல்ல. அப்ப என்ன பண்ணாங்கன்னா, ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு, ஃபோர்டு கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு. திடீர்னு என்ன பண்ணாருன்னா, ஒரு நாள் பேக் எல்லாத்தையும் திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு திருச்சிக்கு போயிட்டாரு. என்ன விஷயம்னு எனக்கு தெரியல. போனவர் என்னன்னா, அதுக்கப்புறம் ஒரு ஃபோன் கான்டாக்ட் இல்ல. நான் ஃபோன் பண்ணி பேசினாலும் அவங்க ப்ராப்பரா ஆன்சர் பண்ணல, பக்கத்து வீட்டுக்காரங்க. அதுக்கப்புறம் மாமா வீட்டுக்கு போயிட்டாராங்க. வந்தாச்சு. வந்துட்டு அதுக்கப்புறம் அதுல இருந்து சரி 1 மாசம் 2 மாசம் வீட்டுக்கும் வரல. அவங்களோட பாதுகாப்புல இருந்தாரு. மாமானா அம்மாவோட தாய் மாமன், அவங்க கூட தான் இருந்தாரு. சரி, இதுக்கு இடையில என்னன்னா, நான் இப்போ லாஸ்ட் இயர் 2011 அந்த எண்ட்ல முடியறப்ப என்ன பண்ணாங்கன்னா, ஸ்டாம்ப் பேப்பர் எழுதிட்டு வந்துட்டு உங்க மனசுல இருக்கிறத எழுதி கொடுத்து நீங்க போங்க, இனிமே எங்களுடைய காரியத்துக்கு. உங்க அப்பா அம்மாக்கும் பிரச்சனையா? ஆமா. எதனால பிரச்சனை? இது இவ அண்ணனால பிரச்சனையா இல்ல என்னால பிரச்சனையா எனக்கு எதனால தெரியல. அண்ணனால என்ன பிரச்சனை? அண்ணன் இது மாதிரி வீட்டை விட்டு போனதுனால அவங்க சொல்லாம போனாரு. அது என்ன விஷயம்னு எனக்கும் தெரியல. அவர் என்ன ரீசனுக்காக போனாருன்னு எனக்கு தெரியல. கேக்கலையா? நான் கேட்கல. நாங்க அதிகமா அண்ணனும் தம்பி அதிகமா பேசிக்க மாட்டோம். சந்தோஷமா குடும்பமா இருக்கலையா நீங்க? இது வரைக்கும் அந்த ஒரு சந்தோஷம். ஃப்ரீயா பேச மாட்டீங்களா? அது ஃப்ரீயா இருந்ததெல்லாம் அந்த 8வது படிக்கிறதுக்கு முன்னாடியே முடிஞ்சு போச்சு. அதோட முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் நான் இந்த வாடகை வீடு வந்தோன்னே இவங்க என்னமோ அக்கம் பக்கத்துல இருக்கவங்களுக்காக வாழறாங்க தவிர பெத்த பசங்களுக்காக வாழல. அதுதான் எனக்கு பெரிய கஷ்டமா இருக்கு. ஏன் இது மாதிரி எழுதி வாங்கினாங்க எனக்கு அதுவும் தெரியல. குறை சொல்றேன்னு எனக்கு எப்படி சொல்றாங்க? என்ன எழுதி வாங்கினாங்க? இதுதான் என்னோட கடைசி ஈமச்சடங்குல கூட நீங்க எனக்கு வந்து நீங்க இருக்க கூடாது எழுதி வாங்கினாங்க. நான் அதை சப்மிட் பண்ணிருக்கேன், கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் என்னுடைய ஒரு விஷயம் முதல்ல நீ புரிஞ்சுக்கணும்பா.
எல்லார் வீட்லயும் உங்க வயசுல பெத்தவங்களுக்கும் பசங்களுக்கும் கொஞ்சம் டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வரும். ஸோ முதல்ல டோன்ட் ஃபீல் கில்ட்டி. நமக்கு ஏதோ நடந்து போச்சு, நம்ம பெத்தவங்க நம்மள ரொம்ப மோசமா ட்ரீட் பண்றாங்கிற விஷயத்த மனசுல இருந்து எடுத்துட்டு இப்போ உட்கார்ந்து பேசும்போது அவங்கள புரிஞ்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவோம். அவங்க மனசுல என்ன இருக்கு, எதனால இப்படி நடந்துக்கிறாங்கன்னு ட்ரை பண்ணுவோம். நன்றி கிட்டவன் சொல்றாங்க, எந்த விஷயத்துல அவங்கள்ட்ட சொல்றாங்க? கேட்பாங்க. தாய் தந்தையர் நலம் பாதுகாப்பு ஒப்புதல் பத்திரம். நான் கடந்த வருடம் 2010ஆம் ஆண்டு முதல் தாய் தந்தையருக்கு கீழ்ப்படியாமல் என் விருப்பம் போல் சம்பாதித்தும் செலவுகள் செய்தும் வீட்டிற்கு வராமல் நண்பர்களுடன் தங்கி காலம் கழிப்பதிலும் ஆர்வமாக இருக்கிறேன். மேலும் இதுவே எனக்கு பிடித்தமான வாழ்க்கையாக இருப்பதாலும் கஷ்டப்பட்டு காப்பாற்றிய தாய் தந்தையரை வயதான காலத்தில் அவர்களுடன் இருந்து இறுதி காலம் வரை காப்பாற்ற விருப்பம் இல்லாததால் இனிமேல் சுதந்திரமாக வாழ அவர்களை விட்டு பிரிகிறேன். மேலும் அவர்கள் கடமையாகிய திருமணம் மற்றும் பிற நற்பலன்கள், பணம், சொத்து ஆகியவை எனக்கு வேண்டாம். இதற்காக பிற்காலத்தில் கோர்ட்டு வழக்கு என்று எதற்கும் செல்ல மாட்டேன். மேலும் அவர்களின் இறுதிச் சடங்குகளில் கலந்து கொள்ளவோ அல்லது சடங்குகள் செய்ய எனக்கு எந்த அருகதையும் கிடையாது. நான் வரமாட்டேன் என்பதை இதன் மூலம் என் சுய நினைவுடன் இந்த ஒப்புதல் பத்திரத்தை எழுதி கொடுத்துள்ளேன். இதுல ஒரு மாதிரி எழுதிருக்கேன், எனக்கு ஒரு மாதிரி எழுதி கொடுத்திருக்காங்க. அப்படியே இது உங்க அண்ணனுடைய என்னோட இன்னொன்னு இருக்கு. சோ ரெண்டு பசங்கள்ட்டையும் இறுதி சடங்குல கூட வரக்கூடாதுன்னு அப்பா அம்மா எழுதி வாங்கிட்டாங்க. அவங்கள இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு தள்ளின விஷயம் என்ன? ரொம்ப விசித்திரமா இருக்கு. என்ன பேரு தம்பி உங்களுக்கு? எம் தனசேகரன். என்ன பண்றீங்க? நான் டிப்ளமோ முடிச்சுட்டு ஒரு கம்பெனில ஒர்க் பண்ணியிருந்தேன் மேம். அதுக்கப்புறம் இன்னொரு கம்பெனில ஒர்க் பண்ணியிருந்தேன். இப்போ திரும்ப ஜாப்க்காக அப்ளை பண்ணிருக்கேன். என்னப்பா பிரச்சனை? அது எங்க வீட்டுல அப்பா அம்மா அவங்க 2 பேரும் தான் பிரச்சனை. நான் அந்த பத்திரத்தை வாசிச்சேன். அதேதான் மேம் நடக்கும். அந்த எதனால உங்களுக்குள்ள அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இல்ல? அது இது நான் ஸ்கூல் படிக்கும் போது அப்படிதான் இருக்காங்க அவங்க. அவங்க உங்களுக்கு செஞ்ச நல்ல விஷயங்கள்லாம் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? நல்ல விஷயன்றத விட மேக்ஸிமம் கெட்ட விஷயம் தான் நிறைய மாதிரி இருக்கு மேம். அவங்க இது மாதிரி இந்த நான் பையனே இல்லை, நான் அப்பா அம்மாவே இல்லை உங்களுக்கு, நீங்க எங்கன்னா போங்க அப்படி அவங்கள வெறுப்பேத்துற மாதிரி ஏதாவது பண்ணீங்களா? நான் அது வரைக்கும் அந்த பண்ணது கிடையாது. ஆனா அவங்க பண்ண விஷயங்கள்லாம் நீ வீட்லயே இருக்காது அப்படின்னு சில சமயம் சண்டைலாம் போட்டாங்க. நான் அதுக்காக என்ன பண்ணேன், தனியாக ரூம் எடுத்து அப்படியே இருந்தேன் நான் கம்பெனி ஒர்க் பண்ணும்போது. அப்புறம் என்ன பண்ணாங்க, திரும்ப நான் ஒர்க் பண்ணுற இடத்துக்குலாம் வந்து திரும்ப டார்ச்சர் பண்ணாங்க. சர்டிஃபிகேட்லாம் இருக்குதே, நீ அங்கே வேலைக்கு போகிறேன், அந்த சர்டிஃபிகேட்லாம் நான் வந்து கிழிச்சு போட்டுருவேன், அதுக்கப்புறம் எப்படி வேலைக்கு போகிறேன் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சாங்க. திரும்ப ஒரு பிபிஓ சென்டரில் ஒர்க் பண்ணியிருந்தேன், ஒரு 6 மந்த் ஒர்க் பண்ணியிருந்தேன். திரும்ப அகைன் அதே மாதிரி அந்த பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சாங்க. திரும்ப வந்து அங்கேருந்து சரி வீட்டுக்கு வந்துட்டேன். நான் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் இதுமாரி இந்த நான் உங்களுக்கு அப்பா அம்மாவே கிடையாது, நீ சர்டிஃபிகேட்லேருந்து கொடுத்துட்டு இதுமாதிரி பாண்டு பத்திரத்தில் வந்து எழுதி கொடுத்துருங்க, இதுமாரி உங்களுக்கு அந்த பிரச்சனை நான் வரமாட்டேன், எங்களுக்கு நீ எதுவும் கேட்டுக்காதீங்க அப்படின்னாங்க. சரி ஓகே சொல்லிட்டு அந்த பிரச்சனை கம்பெனி விட்டு நான் பாட்டி வீட்டில் போய்ட்டு 1 இயர் இருந்தேன். நான் அவங்க வந்து அங்கே இருந்தவங்க என்ன பண்ணாங்க, திரும்ப நீ எப்படி நீ அங்கே போய் அவங்க வீட்டில் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சாங்க. பட் இது இடையில பேரண்ட்ஸ் பண்ற ஒரு பெரிய ஃபுலிஷான ஒரு விஷயம் மேம். ஏதாவது ஒரு விஷயம் பேசிட்டோம்னா பசங்க திரும்ப எடுத்து கேட்டோன்னா உடனே ஒரு கையெழுத்து மாத்திரை எடுத்து முழுங்கிறது. இப்படிதான் அம்மா பண்றாங்க. ஏன் இப்படி பண்றாங்க? தம்பி ரொம்ப சஃபர் பண்ணிருக்கான் தெரியுமா உனக்கு? நான் அந்த அளவுக்கு தெரியாது மேம். பட் உண்மையிலே என்னால ஸ்டடீஸ் கான்சென்ட்ரேட் பண்ண முடியல மேம். என் காலேஜ்ல எங்க மேம் நீ சொல்லுப்பா. இவங்களால இவனால எங்க பேரண்ட்ஸால கண்டிப்பா என்னால என்னோட ஸ்டடீஸ்ல கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. நான் ஒழுங்கா ஏதாவது ஒரு நல்ல ஒரு லெவல்ல போகணும்னு நான் பாக்குறேன். அது என்னால இவங்க யாருமே ஒழுங்கா பண்ணி தருவாங்களா எனக்கு தெரியல. நான் அப்படியே கடைசியில பைத்தியமா தான் போக முடியல. உனக்கு இவ்வளவு டிப்ரெஷன் இருக்குல்ல, இப்போ உங்க அண்ணனுக்கும் இருக்கும்ல, சொல்லட்டும் மன ரீதியா பிரச்சனைகள் என்ன பிரச்சனை இருக்குது அவர் சொல்லட்டும். நான் அதை கேட்கிறேன். நான் அதுக்கப்புறம் நான் எந்த தப்போதையும் சொல்ல விரும்பல. வேலைக்கு போற இடத்துல எல்லாம் அவங்கள டிஸ்டர்ப் பண்றாங்க. அப்ப அவ்வளவு பிரச்சனை இருக்கு. உனக்கு தெரியும்ல, உங்க அப்பா அம்மா உங்க வீட்டுல சூழ்நிலை எல்லாம் உனக்கு தெரியும். அப்ப அண்ணாக்கு ஏதோ பிரச்சனை இருக்குன்னு நீ யோசிக்கணும்ல. அத ஒரு பிராங்கா சொல்லணும் மேம். ஒரு கூட பிறந்த தம்பின்னு நீங்க நினைக்காம பேசாம அப்படிதான் மாதிரி இருக்காங்க. நீங்க இப்படி 2 துருவமா இருக்கீங்க. அது சின்ன வயசுல அப்படி பழகிடுச்சு மேம். அது கூட பிறந்தவங்க இருக்கும்போது அதோட அருமை தெரியும். இது வரைக்கும் நான் அன்பா ஒரு வார்த்தை கூட நான் பேசுனது அந்த ஒரு இது கிடைச்சே கிடையாது. இந்த வயசுல ஒரு அண்ணன் ஒரு 25 வயசு ஆனா தம்பிக்கு ஒரு கர்ச்சீஃபா வாங்கி கொடுக்கணும், அது கூட நான் அனுபவிச்சது கிடையாது இது வரைக்கும். நீ என்ன கூப்பிடுவ அவரை? பெரியவர், அவ்வளவுதான். அண்ணா கூப்பிட்டிருக்கியா? ஒரு நாள் இல்ல, பெரியவர் பெருசு, அவ்வளவுதான். இவ்வளவுதான் கூப்பிட்டு. அண்ணா கூப்பிட மாட்டியா? அந்த ஒரு இது கூப்பிட்டது இல்ல, சின்ன வயசுல இருந்து பழகிடுச்சு. போ அண்ணன் கூட போய் உட்கார். அவனுக்கு என்ன பிரச்சனை கேள்ப்பா? என்ன பிரச்சனை அவனுக்குப்பா?
படிக்கணும், கொஞ்ச நாள் தனியா இருக்கணும். அதுக்கு நான் என்ன பண்றது? ஏதாவது வேலைக்கு போயிட்டு ஃபேமிலி கொஞ்சம் நீங்க ரன் பண்ணுங்க, அவ்வளவுதான். என்னால முடிஞ்ச வரைக்கும் நான் ஏதாவது பார்ட் டைம் ஜாப் போயிட்டுனா என்னால முடிஞ்சதை நான் கொடுக்குறேன். நான் வேலை கிடைக்கும் போது நான் போவோம். இப்போ அப்ளை பண்ணிருக்கேன், வேலை கிடைச்ச பிறகு நான் போவேன். அதுக்கப்புறம் நான் தான் சப்போர்ட் பண்ண முடியும். இவங்க வீட்டில் எதுவும் பிரச்சனை பண்ணி தான் அதுமாதிரி பண்ண முடியாது. சரி, இவ்வளவு தூரம் பேசுறீங்க, ஆனாலும் ஒரு அந்யோன்யமா பேசிக்கவே மாட்டேங்கிறீங்களேப்பா. அண்ணனும் தம்பி மாதிரி பேசிக்க மாட்டேங்கிறீங்க. சின்ன வயசுல இருந்து அது அப்படியே டிஸ்டன்ஸ். இவங்க மட்டும் கிடையாது, இவர் மட்டும் கிடையாது, அம்மா அவருடைய அண்ணன் அப்படியே தனித்தனியா இருப்பாங்க. இது ஃபேமிலி வைஸ்ல அப்படியே வந்துட்டே இருக்குது. அவங்க பார்த்து எப்படி பழகுனாங்களோ அதே போலதான் நாங்களும் அப்படி பழகிட்டு இருக்கோம். உங்க தம்பிக்கு எவ்வளவு திறமை இருக்கு தெரியுமா? So sweet. என்னால இவனுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது மேடம். அவன் இன்னும் ஏங்கிட்டு இருக்கான்ப்பா. உன்னோட பாசம் கிடைக்காம ஏங்கிட்டு இருக்கான். 22 வருஷம் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் போயிட்டு கட்டி பிடிச்சிட்டு இந்த பழைய விளையாட்டுல விளையாட முடியாது. நான் என்ன சொல்றேன்னா, சின்ன வயசுல இருந்து நான் விளையாடுறது கிடையாது. எல்லா விஷயத்திலும் நான் தனிமை தான். ஒவ்வொரு விஷயத்திலும் நான் தனிமைப்படுத்திட்டேன். ஒரு பாசம் கிடைக்காம எல்லா விஷயத்திலும் எனக்கு எல்லாம் கிடைச்சாலும் சரி, எனக்கு அந்த தனிமை தான் எனக்கு தனியா தெரியுது. தம்பி வந்து ரொம்ப சென்சிட்டிவா இருக்கான், ரொம்ப இமோஷனலா இருக்கான். சின்ன வயசுல அபியூஸ் பண்ணப்பட்டிருக்கான். நான் சொல்றது புரியுறதா அவனுக்கு? அதனாலே அவன் மனநிலை கொஞ்சம் அது வந்து ரொம்ப அழுத்தம் இருக்கு அவனுக்கு. மன என்ன சொல்ல மேடம், இப்போ என்ன சொல்ல, இப்போ நம்ம நார்மலா பேசணும் வச்சுங்களேன். நார்மலா பேசினா நான் கண்டிப்பா பேசுவேன். இப்படி நடந்ததுல நான் எப்படி மேம் நான் சொல்ல முடியும்? பேரண்ட்ஸ் கிட்டயும் சரி, கூட பிறந்தவங்க எப்படி சொல்ல முடியும்? ஒவ்வொரு விஷயத்திலும் நான் பயந்துட்டே உட்கார்ந்துட்டு இருக்கேன். 2 பேரும் மனம் விட்டு பேசிக்கணும், அது ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் அப்பா அம்மாட்ட பேசுவோம். இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை, உங்களுக்கு பிரச்சனையே இல்லை. அப்பா அம்மாட்ட என்ன பேசணும்னா என்ன பேசணும்? எனக்கு இப்போதைக்கு ஒரு 2 வருஷம் நான் தனியா இருக்க ஆசைப்படுறேன். நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன், ஹெல்ப் பண்ண மாட்டேன்னு நான் சொல்லவே இல்லை. நான் ஹெல்ப் பண்றேன், கொஞ்சம் எனக்கு மென்டல் ப்ரெஷர் கொடுக்க வேணாம். நான் 1000 தப்பு பண்ணனாலும் சரி, என்ன தப்பு பண்ண அவங்க சொல்லுங்க. இல்ல நான் அதுக்கு மன்னிப்பு கூட கேட்கிறேன். பட் எனக்கு கொஞ்சம் தனி ரிலாக்ஸேஷன் வேணும். நான் கொஞ்சம் 2 years தனி இண்டிபெண்டண்டா இருக்கணும். உங்க தாய் மாமா உங்களுக்கு சப்போர்ட் பண்றாரா? அவர் ரொம்ப சப்போர்ட் பண்ணுவாரு. பட் அவர் அந்த அளவுக்கு ஃபினான்ஷியலா அவருக்கு ரொம்ப இது கிடையாது, வெல்த்தியான பர்சன் கிடையாது. ஹலோ ஹலோ, வணக்கங்க. வணக்கம் மேடம். மிஸ்டர் கன்னியப்பன் இல்லையா? ஆமா, ஓகே. சரி, இங்க தனசேகரன் அண்ட் புகழ்வாணன். ஆமா, அவங்க 2 பேரும் இருக்காங்க. அவங்களோட தாய் மாமா தானே நீங்க? ஆமா மேடம். சரி, இப்போ பசங்க ரொம்ப வருத்தப்படுறாங்க, மன அழுத்தத்துல இருக்காங்க, பெத்தவங்க கொஞ்சம் புரிஞ்சுக்கிறது இல்லன்னு ஃபீல் பண்றாங்க. ஆமா, உங்களுக்கு தெரியுமா அந்த விஷயம்? எல்லா விஷயம் எனக்கு தெரியும் மேடம். என்ன பிரச்சனைங்க? சின்ன பிள்ளையில இருந்தே அவனுங்களை வந்து ஒரு மாற்றம் தாய் பாக்குற மாதிரி தான் பாப்பாங்க. தாயும் தகப்பனும் வந்து அவ்வளவான முறையில அண்டர்ஸ்டாண்டிங் கிடையாது. பட் ஜெனரல் நாலேஜ் அவங்களுக்கு என்னன்றது தெரியாது. எவ்வளவுக்கு எவ்வளவு நான் அட்வைஸ் பண்ணிட்டேன். எனக்கு இந்த பசங்க வந்து பாவம் ரொம்ப நொந்து நூலாயிட்டு ரொம்ப டென்ஷன்ல இருக்கானுங்க. அதாவது வந்து ஒரு கைதிக்கு கூட வந்து ஒரு நன்னடத்தை உண்டு, அது கூட கிடையாது. உங்க வீட்டுல எத்தனை பேர் கூட பிறந்தவங்க? எனக்கு யாரும் கிடையாதுங்க, அவங்க ஒரு ஆள் தான். ஒரு ஆள் தான். நீங்க 2 பேரும் எப்படி, உங்க ரிலேஷன்ஷிப் எப்படி? உங்களோட ரிலேஷன்ஷிப் நமக்கு வந்து அதாவது ஏதோ கொஞ்சம் பழமொழி சொல்லுவாங்க பாத்தீங்களா, அத மாதிரி ஏதோ வரும்போது ஆன்றது மூன்றது அது மாதிரி பயன்படுத்தி கோவம் வரும்போது ஏதோ அப்படி எட்டாப்பட்டியா அப்படி போற மாதிரி. உங்க வீட்டுல உங்க அப்பா அம்மா எல்லாம் ரொம்ப பாசமா இருந்திருக்காங்களா? ஐயோ, எங்க அப்பாவை நான் வந்து கோயில் கட்டி கும்பிடணும். எங்க அப்பா வந்து 17 வருஷம் ஆச்சுங்க டெத் ஆகி. எங்க அப்பாவை இன்னைக்கும் நான் வந்து மறக்க முடியாது. எங்க அப்பா என்ன அப்படி எல்லாம் நான் வளர்க்கல. என் வந்து கிராண்ட் ஃபாதரும் அப்படி எல்லாம் பண்ணல என்ன. அம்மா பட் எங்க அம்மா உண்மையிலே சொன்ன, எங்க அம்மா ஒரு கட்டை இல்லைன்னு சொன்னா நான் என்னைக்கே ஆரம்பிச்சிருப்பேன். அப்ப எப்படி நீங்களும் உங்க தங்கச்சியும் இப்படி இருக்கீங்க? பாட்டி அவங்கன்றது ஏதாவது வந்து இவங்க ஒரு மாற்றமாவே இருப்பாங்க மேடம் ஆரம்பத்திலேயே. அதாவது எனக்கு எவ்வளவுதான் நமக்கு வந்து பாசங்கள் அதிகமா இருந்து நாம வந்து இது பண்ணாலும் வந்து அதாவது எட்டாப்பட்டியா ஏதோ வந்தமா போடமான்ற மாதிரி அந்த ஒரு உள் உணர்வு எனக்கு தான் அடிச்சுக்குமே தவிர ஏதா ஓட்டமே அப்படின்ற மாதிரி. அந்த எதனால அவங்க அப்படி இருக்காங்க அது நம்ம சொல்ல முடியாது மேடம். அதாவது அவங்களுடைய மனசை பொறுத்து இருக்கு கிடையாது. அவங்க பிள்ளைங்க 2 பேரும் வந்து தன்னந்தனியா சூசைட் பண்ணிக்கிற அளவுக்கு எல்லாம் போற சிச்சுவேஷன்ல எல்லாம் அவங்க பண்ணிட்டாங்க ரொம்ப. அப்படியா? ஆமா, இவங்க வந்து அந்த இனிமேல வந்து அந்த பிள்ளைங்களை வந்து மெயின்டைன் பண்ணுவாங்கன்றதெல்லாம் எனக்கு கொஞ்சம் கூட இல்ல. இன்னைக்கு 25 வயசாவது மேடம் அவனுக்கு பெரியவனுக்கு. நேரம் மேரேஜ் பண்ணி இருந்தாக்கா இன்னைக்கு ஒரு குழந்தைக்கு தவப்பனா இருப்பான். அவனை பாக்குறீங்களா எப்படி இருக்கான் பாத்தீங்களா? சின்னவன் எப்படி இருக்கான் பாத்தீங்களா? இன்னமும் வந்து ஓரளவுக்கு நல்ல புத்திமதி சொல்லி பார்த்தாச்சு. எவ்வளவு சொல்லிட்டு நான் விட்டு போச்சு மேடம். இப்ப எனக்கு
அதாவது இந்த ரெண்டு அது எனக்கு அவங்களுக்கு பிள்ளைங்களா இருக்கலாம், பட் எனக்கு தான் அவங்க பிள்ளைங்க. மேடம் ஒன்னும் இல்ல மேடம், அதாவது அந்த பெரியவனையும் சின்னவனையும் பண்ண டார்ச்சர் நிறைய, பட் இன்னமும் வந்து அதாவது சந்தேக பெருவை மேடம். அது வந்து உள்ள அப்படி உள்ள பாத்ரூமுக்கு போனான்னா கூட அவன் வெளியில வர்றதுக்குள்ள பேக் ஆறாயிருது, அவனுடைய செல்ல மொபைல் ஆறாயிருது, என்ன வச்சிருக்கான் ஏது வச்சிருக்கான், அவனுக்கு 2 பேரும் டென்ஷன். இன்னைக்கு காலத்துல என்னென்னமோ இருக்கு மேடம் பிள்ளைங்க. ஆனா வந்து அப்படிலாம் பண்ணக்கூடாது. நானும் தான் என் பிள்ளைக்கு மொபைல் எல்லாம் வாங்கி கொடுத்துருக்கேன். அவன் எதையும் ஒரு 4 ஃப்ரெண்டுங்களுடைய நம்பர் கூட வச்சிருக்கூடாது. இது நான் மச்சாவது படிச்சிருந்தோம், ஒரு கவர்மெண்ட் வேலை பார்த்தோம், வந்து ஒரு ஜெனரல் நாலேஜ் கிடையாது. மாடு ஓட்டலாம் அது போல என்ன வச்சுக்கிற திருட்டு கோட்டை மாரி ஆகுது, அது மூஞ்ச போட்டோ எடுத்து வச்சுக்கிறா. ஒரு ஜென்ஸ் பசங்களுடைய போட்டோ அதுல இருந்தா அதுக்கு ஒரு கேள்வி. இதுனா தோட மாதிரி ஆகுது, அதுவும் கூட பழகுற இதுவும் கூட ஒரு செயல்பாடும் கிடையாது மேடம். அவனுங்க வெளியில போய் யாரும் கூட பழக கூடாது. பட் அவர்கிட்ட பேசுறேன், நீங்க கவலைப்படாதீங்க, எல்லாம் சரியாயிடும். சரிங்களா? உங்க பேரு? நீங்கம்மா? ஆனந்தி. ஹவுஸ் ஒய்ஃபாமா? நல்லா இருக்கீங்களா? குடும்பத்தோட சந்தோஷமா இருக்கீங்களா? பசங்க அப்படி சொல்லலையே, ரொம்ப வருத்தப்படுறாங்க. ரொம்ப மன அழுத்தத்துல இருக்காங்க 2 பேரும். என்னம்மா பிரச்சனை? நான் அவங்களுக்கு செய்ய வேண்டியதெல்லாம் கரெக்டா செஞ்சுட்டேன் மேடம். படிப்பு விஷயத்துல எல்லாம் கரெக்டா செஞ்சுட்டேன். சரி, எதனால உங்களுக்குள்ள மன வருத்தம்? எங்களுக்கு எது மன வருத்தம் இல்லையா? நீங்க பத்திரம் எல்லாம் எழுதி வாங்கிருக்கீங்க? அதெல்லாம் எதுவும் இல்லையா, எல்லாம் டெஸ்ட்ராய் பண்ணிட்டேன். எதுக்கு அப்படி ஒரு விஷயம்? ஏன் அப்படி ஒரு விஷயம்? இறுதி சடங்குல கூட பங்கெடுக்க கூடாது, அந்த சிச்சுவேஷனுக்கு அவங்க விளக்கம் சொல்லி இருக்கணும் மேடம். அதுதான் உங்ககிட்ட கேக்குறேன். அதாவது வந்து இவன் வந்து ட்ரிபிள் இ முடிச்சுட்டு 1 இயர் வந்து அப்ரெண்டிஸா போனோம். போயிட்டு அந்த சேலரி வாங்கிட்டு வந்து ஒரு நாளும் கொடுக்கல. முதல் மாசம் சேலரி வாங்கிட்டு வந்து கொடுக்கல அவன். அப்ப என்ன பண்ணாங்க, அவங்க அப்பா கேட்டாங்க, எங்கப்பா சேலரி அப்படின்ன பிறகு எவ்வளோ நேரம், ஒரு 1 hour கேட்குறாங்க. அவன் வந்து பதில் சொல்லவே இல்லை. அப்புறம் என்ன பண்ணான், டெய்லரிங் மிஷின் மேல என்ன பண்ணான், 4000 ரூபாய் வச்சுட்டான். கையில கொடுக்கவே இல்லை. அதை வச்சுட்டான். அதை நாங்களும் 4 நாள் வச்சிருந்தோம். சரின்னு பார்த்தா ஒரு நாள் பார்த்தா எடுத்து எங்க வச்சான்னு தெரியல. அப்புறம் என்ன பண்ண, இவர்கிட்ட சொன்னேன், இங்க காசு இங்கே இருந்தது காணோம் அப்படின்னு கேட்டேன். கேட்டதுக்கு அவன் என்ன சொன்னான், நான் வந்து இது படிக்க போறேன் அப்படின்னு சொன்னான். சரி படிக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அவங்க அப்பா கேட்டார், எங்கப்பா படிக்கிற, நீ சேலரி வாங்கி கூட படிச்சுக்கோ அப்படின்னாரு. 3 மாசமோ 2 மாசம் போனானே எனக்கே தெரியாது. அதுக்கப்புறம் என்ன பண்ணா, அவன் போகவே இல்லை. திடீர்னு ஒரு நாள் வேலைக்கு போனவன் வீட்டுக்கு வரவே இல்லை. நான் ஃபோன் பண்ணா சுவிட்ச் ஆஃப்னு வந்தது. நாங்க என்ன பண்ணோம், இவங்க அப்பா போய் கம்பெனில போய் கேட்டாங்க. அன்னைக்குன்றது இவன் வேலைக்கு வர்றான். கேட்ட பிறகு இவன் என்ன சொல்றான், இங்க வந்து தயவு செஞ்சு என்ன பார்த்தீங்கன்னா நான் செத்து போயிடுவேன் அப்படின்னு மெசேஜ் அனுப்புனான். அப்படி அவங்க என்ன பண்ணாங்க, நான் இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு வளர்த்து இன்னைக்கு நான் வந்து பார்க்கும்போது என்ன அவமானப்படுத்தாதீங்கன்னு சொல்றேன்ல. ஒரு நாள் இல்லைன்னா அவங்க அப்பா சாப்பிட மாட்டாங்க. பசங்க இல்லைன்னா சாப்பிட மாட்டாரு. சரி, அந்த பையன்ட்ட ஏன் எழுதி வாங்கினீங்க? அதுல வந்து அவர் சொன்னாரு, அவன்கிட்ட வானான்னு தான் சொன்னார். நான் சொன்னேன், நாளைக்கு வந்து இவன் மனசு கஷ்டப்படும், நம்மகிட்ட நம்ம தப்பு செஞ்சோம்னா பண்ணிட்டு இருக்கீங்க. தப்பு பண்ணாலும் நல்லது பண்ணாலும் எல்லாம் நமக்கு தான் சேரும். பசங்களை எல்லாம் அப்படி அறுத்து போட முடியுமா? இது என்ன தெரியுமா, நம்ம பெத்தவங்க என்ன பண்றோம் தெரியுமா, நம்ம வந்து அவங்கள்ட்ட அப்படி உரிமை கொண்டாடுறோம். ஒரு வயசுக்கு அப்புறம் அவங்க தனி மனிதர்கள், அவங்க இண்டிவிஜுவல்ஸ், அவங்களுக்கான ஆசைகள் இருக்கும், அவங்களுக்கான பேஷன் இருக்கும். நம்ம ஒரு அளவுக்கு ஸ்பேஸ் கொடுக்கணும். நீங்க என்ன பண்றீங்க, நாங்க பெத்து வளர்த்தோம், நாங்க கஷ்டப்பட்டு படிக்க வச்சோம்னு அப்படி உரிமை கொண்டாட ஆரம்பிச்சிட்டோம்னா அவங்க வந்து நம்ம நினைக்கிறோமா நீ நினைக்கணும்னு இல்லை, அப்ப நமக்கு டிசப்பாயின்மெண்ட் ஆயிடும். அதுதான் உங்களுக்கு நடந்திருக்கு. உங்க 2 பேருக்கு அவ்வளவு பாசம் இருக்கு அவங்க மேல, ஆனா வார்த்தையை விட்டுடுறீங்க. பிரச்சனை எல்லாம் ஒண்ணுமே இல்ல, அவங்க படிக்கிறத படிச்சுட்டாங்க. நீங்க பிரச்சனை இல்ல சொல்றீங்க, பத்திரத்துல கையெழுத்து வாங்கிருக்கீங்க. பையன் சூசைட் அட்டம் பண்ணிருக்கான். யாரு இந்த பையன்? உங்களுக்கு தெரியுமா? எங்களுக்கு தெரியாது. ஏதாவது அப்படி நடந்ததுன்னா என்ன யோசிச்சு பாருங்க உங்க நிலைமைய. நீங்க எடுத்த உடனே கையில மருந்தை வாங்கி போட்டுக்கிறீங்களா வாயில? ஏன் இப்படி பிளாக்மெயில் பண்றீங்க பசங்களா? இவங்க பண்ண 2 மாசத்துக்கு முன்ன இவங்க பண்ண சூழ்நிலை என்னன்னு கேளுங்க மேடம். என்ன பண்ணாங்க? 2 பேரும் என்ன பண்ணாங்கன்னு அவங்களுக்கே தெரியும்.
நீங்க இப்படி அவங்களுக்கே தெரியும்னா நீங்க சொல்லுங்க என்ன பண்ணாங்க? 2 மாசத்துக்கு முன்னாடி நான் வந்து சுகர் மாத்திரை வாங்குறதுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போனேன். சாப்பாடு 2 பேருக்கும் செஞ்சு வச்சுட்டு போனேன். 2 பேரும் படுத்துட்டு இருந்தாங்க. இவனுங்க உள்ள படுத்துப்பானுங்க சரின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் இடம் இருக்கும் வெளியில படுத்துப்பேன். நான் படுத்துட்டு இருந்தேன். அன்னைக்குன்றது எழுந்து பார்த்தா 4 மணிக்கு வந்து சாப்பாடு செஞ்சேன். இது யாரு எழுந்து போனாங்க 2 பேர்லன்னு தெரியாது. இடையில இவன் படுக்கிற இடத்துல ஒரு ஸ்டூல் ஒண்ணு குறுக்குல வச்சுட்டு இருந்தாங்க. அது இவன் செஞ்சானா இவன் செஞ்சானான்னு தெரியாது. இவர்தான் பண்ணாரு. சரி இருக்கட்டும், எனக்கு தெரியாது விஷயம் இதெல்லாம். எனக்கு தெரியாது மேடம். நான் என்ன பண்ணேன், அப்போ இவங்க ஒருத்தர் ஒட்டி வாழ மாட்டாங்க போல இருக்குது. இது மாதிரியே பண்ணிட்டு இருக்காங்க. யார் செஞ்சாங்க இந்த வேலைன்னு தெரியல. நான் அந்த ஸ்டூல் எடுத்துட்டு வந்து வெளியில வச்சுட்டு நான் சாப்பாடு செஞ்சு வச்சுட்டு இவனை எழுப்பி சாப்பாடு செஞ்சு வச்சுட்டு போய்க்கிறப்ப சாப்பிடுங்க, சாப்பிட்டு மீதி இருந்தா மூடி வைங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்தேன். அப்பதான் மேடம் வந்து சாப்பிட்டு மாத்திரை போட்டு டயர்ட் ஆகி போச்சு. எனக்கு படுத்திருந்தேன். இவன் என்ன பண்ணா, யாரு இடையில ஸ்டூல் வச்சது அப்படின்னு இவன் கேட்டான். 2 பேரும் சண்டை போட்டாங்க. நான் என்ன சொன்னேன், எப்பா நீங்க 2 பேரும் உள்ள படுத்துக்கிறீங்க, யாரு என்ன பிரச்சனைன்னு எனக்கு தெரியல அப்படின்னு நான் இவன்கிட்ட சொன்னேன். அது இவன் என்ன பண்ணா, இவன் சொன்னான் பாருங்க, கூட பிறந்தாதான் தம்பின்னு பார்க்க மாட்டாங்க, அடுத்தவங்க தான் தம்பின்னு சொல்லுவாங்க. இவன் என்ன பண்ணா, டேபிள் ஃபேன் இருந்தது, இதோட வாயை முடிக்க சொல்லணும் அந்த டேபிள் ஃபேனை இவன் தூக்கி போட்டான். முடிஞ்சதுமே இவன் ஓடி வந்து என்ன பண்ணா, இவன் கழுத்தை இப்படி சேர்த்து பிடிச்சுக்கிட்டான். இவனும் அவன் கழுத்தை பிடிச்சிட்டான், அவனும் இவன் கழுத்தை பிடிச்சுக்கிட்டான். 2 பேரும் இப்படி புடிச்சிட்டு இருக்காங்க. நான் 2 பேரும் என்ன புரியறது இல்ல தெரியுமா? அப்பா அம்மா கஷ்டம் புரியறது இல்ல. உங்க பக்கமே பேசிட்டு இருக்கீங்க. உடம்பு சரியில்லாம இருக்காங்க, உங்களுக்கு சாப்பாடு செஞ்சு வச்சாங்களா? உங்களை அப்படியே விட்டுட்டு போனாங்களா? நீங்க என்ன பண்ணணும்? அம்மாக்கு டென்ஷன் கொடுக்கலாமா? அவங்களே சுகர்னு ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வந்து யாராவது கூட்டிட்டு போனீங்களா ஆஸ்பத்திரிக்கு? போல இல்ல மேம், நான் காலையில கூட்டிட்டு போனீங்களா? ஒரு நாள் வர்றது கிடையாது. படுத்து தூங்க தெரிஞ்சது இல்ல. அம்மாக்கு சுகர் இருக்கு, ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போக வேண்டாம். இல்ல 2 பேரும் சண்டை போட்டுக்க தெரியறது இல்ல. அம்மாக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா கத்துறேன் நானு. இவனை சொல்றேன், குழந்தைய விட்டுறான்னு சொல்றேன். அவன்கிட்ட சொல்றேன், அண்ணனை விட்டுறான்னு. காலில் விழாத குறையா கத்துறேன் மேடம். 2 ஒன்னோடு ஒண்ணு விடவே இல்லை மேடம். ஹவுஸ் ஓனர் வந்து விலைக்கு விட்டாரு, எனக்கு அப்படியே சேமா ஆயிப்போச்சு. 3 நாள் மருந்து சாப்பிட்டீங்களா நீங்க? எவ்வளவு நேரம் நானும் கத்துறேன் மேடம். காலில் விழாத குறையா கத்துறேன் மேடம். என்னப்பா அன்னைக்கு மேடம் இவங்க எதுக்காக என்னுடைய பர்ஸ்ல இருக்கிறதெல்லாம் எடுத்து பாக்குறாங்க, எடுத்து ஜெராக்ஸ் எடுத்து வச்சுக்கிறாங்க, பேக்கை திறந்து எதுக்கு பாக்குறாங்க? அவங்க ஒரு புக்ஸு, அவங்க பேக்ஸு எல்லாத்தையும் எடுத்து பார்த்தாதான் இவங்க என்னென்ன செய்யறாங்க, எந்த ரூட்ல போயிட்டு இருக்காங்க அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க முடியல. இல்ல அது தப்பு. நீங்க சரி தப்பு. பசங்களை நம்பி ஆகணுங்க. நம்ம பசங்க சரிங்க, நம்பிட்டோம். எங்கேயோ ஒரு இடத்துல தப்பு நடக்கிறதுன்னா அது நமக்கு தெரியும். அந்த இடத்துக்கு நம்புற அளவுக்கு நடக்கலையே. 1 வருஷம் சம்பாரிச்ச காசு எங்க போச்சுன்னு கேளுங்க. அந்த 1 வருஷம் யாருக்கு செலவு பண்ணான்னு கேளுங்க. ஓ அப்படி வரியா? மாசம் 5500 ரூபாய் சேலரி மேடம். 1 ரூபாய் நான் வாங்கினேன்னு சொல்லுங்க பாப்போம். என்னப்பா? அதான் மேடம், இப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அந்த சம்பளம் கொடுத்த உடனே வாங்க மாட்டேன் சொல்லிட்டாங்க இவங்க. சரி, அப்படியே ஒரு 3 மாசம் வந்து நான் அப்படியே என்ன பண்ண, நீ சம்பளத்தை நான் தனியா வந்து ரூம் எடுத்து என்ன பண்ணேன், அதுல வந்து தங்கிட்டு அந்த ரூமுக்கு போறதுக்கு பைசா அதெல்லாம் செலவு பண்ணேன். அப்பா அம்மா கொடுக்க கூடாது. அப்பா அம்மா திட்டுனா என்ன ஆயிட போறது? சம்பளம் வேண்டாம் சொன்னா என்ன ஆயிட போறது? நீ டேபிள் மேல வச்சா அவங்களுக்கு வருத்தமா தானே இருக்கும். இது 2 பேருக்கு ஈகோ ப்ராப்ளம் தான். அவர் கேட்டாரு. நீங்க கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். இல்ல ப்ராப்ளமே நீங்க வந்து பசங்களை, அவங்க பெரிய யங் மென் ஆயாச்சு. அவங்களுக்கு செய்ய வேண்டியது நம்ம கடமை. அவங்க சம்பாதிக்கிற வயசு வந்தாச்சு, படிக்கவும் வச்சாச்சு, அதுக்கேற்ற வேலை தேடி சம்பாதிச்சுட்டு அவங்க ஃப்ரீயா இருக்கட்டும். வேற நான் பண்ணுமே சொல்லவே இல்லை. நான் என்ன சொல்றேன், நம்ம பசங்களை நம்ம இல்லாம வேற யாரு புரிஞ்சுப்பாங்க? ப்ராப்ளம் இருக்குன்னு முதல்ல ஏத்துக்கணும். அந்த ப்ராப்ளத்தை எப்படி சரி. இன்னொரு விஷயம், இது உங்களுக்கு மட்டும் இல்ல, நிறைய பேருக்கு இருக்கிறது ப்ராப்ளம். 3வது விஷயம், இது எப்படி நம்ம சால்வ் பண்ண போறோம்? இப்ப நீங்க சார்ட் அவுட் பண்ணீங்க பேசி. இனிமே சந்தோஷமா இருக்கணும். இந்த முகத்துல இந்த சோகம் இருக்க கூடாது. மேடம், சின்ன வயசுல இருந்து 2மே ஒன்னா இருந்ததே கிடையாது மேடம். அது உங்களை மாதிரி ஒரு பொண்ணு பாவம் எனக்கு ஃப்ரெண்ட் ஆச்சு. அந்த பொண்ணு சொல்லும், டேய் நீங்க 2 பேரும் அண்ணன் தம்பி பேசி சிரிங்கடான்னு சொல்லிட்டு பிராமிஸ் கூட கேடுது மேடம். யாரு ஒத்த பொண்ணும் அது வந்து கேட்டுது இதுங்கிட்ட, நீங்க நல்லா இருங்கடா, ஏன்டா பேச மாட்டேன்றீங்க, உங்களுக்கு என்ன குறை? ரெண்ட் ஹவுஸ்ல இருக்கிறது எனக்கு சத்தியமா பிடிக்கல மேம். இவங்க போனதுல இருந்து அக்கம் பக்கத்துல இருக்கும் ஒரு சிலர் பேசுற வார்த்தைகள் எல்லாம் தாங்க முடியல. ஒருத்தன் குடி போதையில வந்து என்கிட்ட கேட்கற, நீ எல்லாம் அக்கா தங்கச்சி கூட பொறுக்கல இடம் கேட்கறான். நான் என்ன பாவம் பண்ணேன்? இவங்க இந்த மாதிரி வாடகை வீட்டுல போயிட்டு அக்கம் பக்கத்துல இவங்க சண்டை போட்டுருவாங்க. இவங்க சண்டை போட்டுருவாங்க, ஏதோ ஒரு சின்ன சின்ன தனி சண்டை ஆயிடும். உடனே என்ன பண்ணுவாங்க, அவங்க எதை வச்சு என்ன கேட்கறாங்க. நான் எதுவுமே அடுத்தவன் வந்து கேட்கறாங்க.
நான் இவங்க எல்லாம் கேரம் போர்டு விளையாட்டு இருக்காங்க, நான் அப்பதான் போய் சாப்பிட்டு உட்கார்றேன். வந்த உடனே என்ன பண்றேன்னா அந்த ஆளு என்கிட்ட கேக்குறான். இப்ப என்ன நினைக்கிற தெரியுமா, எல்லாரும் உன்னை டார்ச்சர் பண்றாங்கன்னு நீயே கற்பனை பண்ணி. இவங்களுக்கு உடம்பு சரியில்லாதப்ப நான் எடுத்து போய் கொடுக்குறேன், 3000 கட்டேன் நானு. அப்ப உடனே இவர் சொல்றாரு நன்றி கட்ட நாயன்றாரு. அது உன்னோட கடமை. இப்ப நீ என்ன பண்ண தெரியுமா, உங்க அப்பாக்கு என்ன வேணும், உங்க அம்மாக்கு என்ன வேணும் பாரு. நான் செய்யலன்னு சொல்ல ஒரு 2 வருஷம். 14ஆம் தேதி காலையில 5 மணிக்கு முடியல மேடம், என்ன கையை பிடிச்சு தூக்கிட்டு போறாரு. இவன் பேக் எடுத்துட்டு வேலைக்கு போற மாதிரி கிளம்பிட்டான். அவன் ட்ரெஸ் மாட்டிட்டு வெளியில போயிட்டான் மேடம். துடிக்கிற நான் படுத்துக்கிட்டு இவரு கையை கோர்த்து கூட்டிட்டு போய் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து யூரின் புடிச்சு ஊத்துனாரு மேடம். அந்த பாவத்தை அவருக்கு கொடுத்துட்டான் தெரியுமா மேடம். அங்க வந்து நிக்கிறான் அந்த பையன், புடிச்சிட்டு போறாரு. என்னால முடியல, அழுகுறேன் நான். தயவு செஞ்சு எனக்கு மாத்திரை வாங்கி கொடுத்துட்டு நான் செத்து போயிடுறேன்னு சொல்றேன். பாத்ரூம் புடிச்சிட்டு போறதுக்கு ஒரு கை பிடிச்சிட்டு வந்து விடல மேடம் என்ன. அப்ப இல்ல மேடம், அதெல்லாம் ஒரு புள்ள நான் எவ்வளவு பேருமே அப்பவும் சரி அப்ப இவர்கிட்ட சொல்றேன், இதெல்லாம் நம்பர் எந்த பிள்ளைங்க இப்படி பண்ணுது பாரு. அந்த பக்கத்துல இருக்கிறவங்க கேக்குறாங்க உங்க பையனா மாவான்னு. ஆமா அப்படின்றேன். நாமா பேக் மாட்டிட்டு அப்படியே நிக்கிறான், பாவம் அவரால் தூக்கிட்டு போய் விடுறாருன்னு கேக்குறாங்க மேடம். அன்னைக்கு ஃபுல்லா மேடம் காலையில இருந்து 2 பேருக்கு போன் போடுறேன், எடுக்கல, ரிங்கு போய் எடுக்கவே இல்லை. இப்ப கூட மேடம் இங்க வந்துட்டு நாங்க எவ்வளவு நேரம் போன் பண்றோம், எத்தனை கால் போயிருக்குது பாருங்க, எடுக்க மாட்டாங்க மேடம். இந்த பையன் எடுக்கவே மாட்டான் மேடம். ஏன்பா ரெஸ்பான்ஸே கிடையாது மேடம். போன் பண்ணா இப்போ நார்மலா பேச மாட்டாங்க மேடம், ஒரு மாதிரி பேசுறாங்க மேடம். அது எனக்கு அது இவங்க கிட்ட பேசுறது பிடிக்கல மேடம். பேசுறது ஒரு விஷயம் நான் சொல்றேன் கேளுங்க, நீங்க கொஞ்சம் விட்டு கொடுக்கணும், கொஞ்சம் விட்டு பிடிக்கணும். நீங்களும் அப்பா அம்மாவை புரிஞ்சுக்கிறதுக்கு பாக்கணும். நானே அவங்க இல்லன்னா நீங்க இன்னைக்கு இப்படி இருக்க மாட்டீங்க மேடம். சின்ன போல இருந்து ஓப்பனா பேசுறது கிடையாது சரிம்மா. ஓப்பனா பேசுறது சூழ்நிலை நீங்க வீட்டுல உருவாக்கி கொடுக்கணும். அந்த மாதிரி இருக்கணும். நம்ம பசங்க நம்மள்ட்ட வந்து பேச முடியணும். எங்கிட்ட சொல்றது விஷயம் அவன் உங்கள்ட்ட வந்து சொல்றதுக்கு தைரியப்படணும். நீங்களும் எந்த தப்பும் பண்ணல, பசங்களும் ரொம்ப நல்ல பசங்க. நான் எல்லா வசதியும் செஞ்சு கொடுத்தேன் மேடம், இதுல எந்த பிரச்சனையும் என்கிட்ட இல்ல. ஏங்க வசதி செஞ்சு கொடுத்தால் பத்தாது, கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்க. அவங்களை குற்றவாளிகளாவே பார்க்காம அவங்க ஏன் இப்படி இருக்காங்க, அவங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்றாங்க, நம்ம அப்பா அம்மா எப்படி இருக்கணும்னு அவங்க நினைக்கிறாங்கன்னு நீங்களும் கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க. அதே மாதிரி நீங்களும் தான்ப்பா, நம்ம அப்பா அம்மா ஏன் நம்மள்ட்ட இப்படி பேசுறாங்க. என்ன படிக்கல வச்சாங்க, அதெல்லாம் எதுவுமே சொல்ல மேடம். அவங்க எல்லாம் பார்த்துட்டு தான் இருக்காங்க. இன்னி வரைக்கும் நான் இப்ப வேலைக்கு போல, அதெல்லாம் அவங்க பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா என்னன்னா அவங்க கிட்ட பிடிக்காத விஷயம் என்னன்னா, வீட்டுல இல்லாத போது எதுக்காக வந்து என்னுடைய திங்ஸ் வந்து பாக்குறாங்க. அது எதனால தெரியுமா, நம்ம பசங்க தானே உரிமை எடுத்துக்கிறாங்க மேடம். அந்த உரிமை நான் எடுக்கல மேடம், அது அவன் வாயாலேயே சொல்லு. எந்த பிரச்சனை வந்ததுனால அவனுடைய பேக் எல்லாம் நான் பார்க்க ஆரம்பிச்சேன் நீங்க கேளுங்க மேடம். 45 நாள் போயிட்டு வந்தான் மேடம். அந்த 45 நாள் போயிட்டு வரும்போது 15,000 செலவு பண்ண மேடம். நானும் பையன் காணுமே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றவங்க கிட்ட எல்லாம் காசு கொடுத்து அவனுக்கு இது நேரம் நல்லா இல்ல, அது நல்லா இல்லைன்னு சொன்னாங்கன்னு சொல்லிட்டு 15,000 ஒரே நாள்ல கொடுத்தேன் மேடம். நானு கொடுத்து இது என்ன போன் பண்ணா போன் எடுக்கிறதே இல்ல, வேற ஒருத்தருங்க எடுக்கிறது, கேட்டா உடனே சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுறது, கேட்டா உடனே சுவிட்ச் ஆஃப் பண்ணிரு. 45 நாள் தான் போய் இருந்தான். அதுக்கே நானு 1 வருஷம் சம்பளத்தை வந்து வாடகை கொடுத்தேன்னு சொல்றானே மேடம். இவன் 45 நாளுக்கு 5,500 ரூபாய் 5,500 ரூபாய் செலவாயிருக்குமா, நீங்களே யோசித்து சொல்லுங்க. அவன் செஞ்ச நிமிஷம் தம்பி, இப்ப நீங்க என்ன பண்றீங்கன்னா, உங்க அப்பா அம்மாட்ட நீங்களே பேசுறீங்க, உங்க குறைகளை சொல்றீங்க, அவங்க கிளியர் பண்ணுவாங்க. அவங்க மனசுல என்ன குறை இருக்குன்னு அவங்க சொல்லுவாங்க. சந்தோஷமா வீட்டுக்கு போங்க இன்னைக்கு மேடம். ஆமா போறோம், நோ மோர் கம்ப்ளைண்ட்ஸ். காலையில சாப்பாடு செஞ்சு வச்ச மேடம், 2 பேருக்கும் போட்டு வச்சேன். அவன் சாப்பிட்டா இவன் சாப்பிடாதுன்ட்டான். இன்னும் நாங்க காலையில இருந்து பட்னியா இருக்கோம் தெரியுமா. யாருக்காவது இன்சுலின் போட்டுக்கின்னு நான் அதோட வந்திருக்கிறேன் தெரியுமா மேடம். ஒரு விஷயம் சொல்லட்டுமா, நம்ம ஹெல்த்தை நம்ம தாங்க பாத்துக்கணும். சாப்பிடலன்னா மனசு கேக்குறது இல்ல மேடம் எனக்கு. ஐயோ நம்ம பசங்க சாப்பிடலையேன்ற வருத்தத்துல தான் மேடம் நான் இருக்கிறேன். சாப்பாடு சாப்பிடுறது இல்ல மேடம். எனக்கு கொஞ்ச நாளே ஏன் எனக்கு பிடிக்கலன்னா, இவங்க அந்த 8ஆம் வகுப்பு படிக்கும் போது ஒரு சின்ன புக்காக எதுக்கு இவங்க ட்ரெஸ் எல்லாம் நிர்வாணம் நிக்க வச்சு நான் எதிர்ந்தேன். அதுக்கு ஒரு பண்ணின கெட்டதெல்லாம் மட்டும் யோசிச்சுட்டு இருக்காது, நல்லதெல்லாம் திங்க் பண்ணு. நான் அதை ஃபேஸ் பண்ணேன். அந்த ஒரு விஷயத்துல தான் எனக்கு எல்லாமே செல்ஃப் பெட்டி ஜாஸ்திப்பா. நான் முதல்லயே சொன்னேன், அது கொஞ்சம் நான் ரெக்கவர் ஆகி வெளியே வரணும், கொஞ்ச நாள் ஆகணும். அவனுக்கு ஒரு கவுன்சிலிங் கொடுக்கணுங்க. நிச்சயமா அவனுக்கு கவுன்சிலிங் தேவை. 2 பேருக்கும் கவுன்சிலிங் தேவை. அது உங்களோட ஸ்ட்ரிக்ட்னஸ்ல வந்ததா இல்ல உங்களுக்கு இருக்கிற மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்ததா தெரியல. 2 பேருக்கும் கவுன்சிலிங் தேவை. அவங்க 2 பேரும் அந்த ஃபேஸ் சந்தோஷமாகணும் எனக்கு, அவ்வளவுதான். இப்ப கூட அவனுக்கு ஏதோ கம்பெனிக்கெல்லாம் நான் கூட போயிட்டு அப்ளிகேஷன் அவனுக்காக நான் கொடுத்துட்டு இன்ன வரைக்கும் ஒரு வேலைக்கு அவன் தனியா போனான்னு கேளுங்க மேடம். இவர் கூட்டிட்டு போறாரு மேடம் அப்ளிகேஷன் போறதுக்கு. இந்த ஊருக்கு போலாம், அங்க போலாம். எதுக்கு போறீங்க? அதெல்லாம் ஏன் செய்றீங்க? செய்யக்கூடாததெல்லாம் செய்றீங்க. அவன் தனியா போய் தேடட்டுமே.
எதுக்கு தேவையான சப்போர்ட் பண்றீங்க மேடம் அவனுக்கு 25 வயசு அவன் வேலையை பாத்துக்கிறதுக்கான இது வந்தாச்சு அவனுக்கு. இப்ப கூட வந்து எந்த வேலைக்கும் போகலையேன்னு சொல்லிட்டு டிரைவிங் ஸ்கூல் போலான்னு சொல்லிட்டு விசாரிச்சுட்டு இருக்கேன். சரி காலையில இந்த வயசுல அவன் வேலைக்கு போய் அவன் சம்பாதிக்கணும். நீங்க 25 வயசு பையனை வீட்டுல உட்கார வச்சு சோறு போட்டுட்டு இருக்கீங்க. அதாவது எதுக்கு பேக பார்த்ததுக்கு காரணம் ஒரு பிரச்சனையை கொண்டு வந்தான். வயசு ஆம்பளை எதுக்குமா வீட்டுல உட்கார வச்சு? அவன் ஒரு பிரச்சனையை கொண்டு வந்தான், அதை சொல்றானா கேளுங்க. என்ன பிரச்சனை? அவன் என்ன பிரச்சனை கொண்டு வந்தான்னு சொல்லுங்க. என்ன அன்னைக்கு அவமானப்படுத்தினானா இல்லையா கேளுங்க. அவன் என்னம்மா எந்த பிரச்சனையை கொண்டு வந்தான்னு கேளுங்க. அதாவது ஆபீஸ் நான் ஒரு பிபிஓ சென்டர்ல ஒர்க் பண்ணியிருந்தேன் மேடம். அங்க வந்து ஒரு கேர்ள் என்ன பண்ணாங்க, எனக்கு ஒன்று பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, லவ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்க வீடு வரைக்கும் வந்துட்டாங்க. என்ன மேரேஜ் பண்ணி அப்படின்னு சொல்லி வந்துட்டாங்க. இவங்க என்ன பண்ணிட்டாங்க, நான் எனக்கு பிடிக்க கிடையாது, எங்க வீட்டுல சொல்லிட்டேன். நான் எங்க வீட்டுல என்ன சொல்றேன் நான் அதான் கேட்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன். நான் அவங்க வீடு தேடி வந்துட்டு என்ன பண்ணாங்க, எங்க பாட்டி வீட்டாண்ட வந்துட்டு இது மாதிரி எங்க அவன் என்ன இது மாதிரி லவ் பண்ண சொன்னா, மேரேஜ் பண்ண சொன்னா, இப்போ எங்கன்னு சொல்லி அவங்க கேட்டாங்க. அவங்க இது நான் சொல்றதை நம்பாம வந்து யாரோ சொன்னதை நம்பிட்டு என்ன பண்ணாங்க, தாலி கறி தூக்கி போட்டுட்டு நீ போய் நீயே கட்டிக்க கூட்டு வந்துக்கோ அப்படி சொல்லிட்டு போயிட்டாங்க. வந்து 1 hour உட்காந்துருக்கான் மேம் அந்த தெருவுல. வந்து இது வரைக்கும் இருக்கிற இடம் தெரியாத நான் வளர்த்தேன். இன்ன வரைக்கும் என் பேரு சொன்னா அந்த தெருவுல கூட இந்த பொண்ணான்னு தான் சொல்றாங்க மேடம். அப்படி இருந்து கூட்டிட்டு வந்தா வீட்டுக்கு வந்து உட்காந்துருக்கு மேடம். அந்த பொண்ணு 1 hourக்கு உட்காந்துருக்குது மேடம். இதெல்லாம் சொல்லவே இல்லை. அப்பா அம்மாவை பத்தி குறை சொன்னீங்களே. அப்பா அம்மா சோறு போடணும், அம்மா துணி துவச்சு போடணும், சமைச்சு போடணும், இதெல்லாம் நீங்க அனுபவிச்சுப்பீங்க. திட்டுனா மட்டும் உங்களுக்கு பிடிக்காது. நீங்க பெரிய மனுஷங்க ஆயிட்டீங்க, தேடக்கூடாது, உங்களுக்கு மரியாதை கொடுக்கணும். மரியாதை கொடுக்கற மாதிரி நீங்க ஏன் நடந்துக்கிறது இல்ல? இப்ப ஹாஸ்பிட்டல்ல 5 நாள் இருந்துட்டு வந்த மேடம். இன்னும் 2 நாள் இருந்துட்டு தான் போகணும்னு சொன்னா டாக்டர். நான் என்ன சொன்னேன், சார் எங்க வீட்டுல சின்ன பசங்களை விட்டுட்டு வந்திருக்கிறேன் சார் சொல்லிட்டு வந்துட்டேன். சொல்லிட்டு வந்தேன். சின்ன பசங்களை மாதிரி தான் நீங்க ட்ரீட் பண்ணிட்டு இருக்கீங்க. வீட்டுல வந்து சமைச்சு இவங்களுக்கு எடுத்துட்டு போய் ஹாஸ்பிட்டல்ல கொடுத்துட்டு நான் அந்த ஹாஸ்பிட்டல்ல தங்கி 5-6 நாள் இருந்துட்டு டாக்டர் சொல்றாரு, ஏமா 450 சுகர் வந்திருக்குது, நீ வீட்டுக்கு போறேன்றியா? இல்ல சார் நான் நார்மலா ஆயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமா. ஏன்னா அங்க டயர்டா படுத்திருந்தா லூஸ் மோஷன் ஆயின்னு இருக்குது மேடம். 4 நாளா என்னால ஹாஸ்பிட்டல் லூஸ் மோஷன் ஆயிருக்குது. டாக்டர் கிட்ட சொல்லாதே நம்ம வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து வீட்டுக்கு வந்த மேடம். வீட்டுக்குள்ள வந்து நுழையிறேன், பார்த்தா அவன் ட்ரெஸ் அவுத்து அப்படியே போட்டுருக்கான், இவன் ட்ரெஸ் அவுத்து அப்படியே போட்டுருக்கான் மேடம். அவங்க இல்லைன்னா நான் எல்லாத்தையும் செய்வேன். நான் இல்லைன்னு மட்டும் அவங்க சொல்ல முடியாது. கேளுங்க, நான் எவ்வளவு விஷயம் நான் செஞ்சிருக்கேன். நான் சமைச்சிருக்கேன், நான் துணி துவைச்சு போட்டிருக்கேன், எவ்வளவு விஷயம் நான் பண்ணிருக்கேன். இல்லன்னு அவங்க ஒரு நாள் சொல்ல முடியாது. செஞ்சிருக்கான், நான் இல்லன்னு சொல்லல, செஞ்சிருக்கான். இப்ப இடையில இவங்க 2 பேருக்குள்ள முட்டிக்கிறதுனால என்னதான் சரி விட்டுறது. ஏன்னா காலேஜ் போற டைம் இல்ல. எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒருத்தர் சந்தேகப்படுச்சு, அடுத்து இன்னொருத்தர் சந்தேகப்படுறது. அது ஏன்ற நானு இவங்களுக்குள்ள ஏன் இப்படி ஒரு விஷயம் ஆகுது? சரிப்பா, உங்க அப்பா அம்மா இவங்கதான், புரியுதா? உங்களுக்கு ஒரு சில குணங்கள் இருக்குல்ல, அது மாதிரி அவங்களுக்கு ஒரு சில குணங்கள் இருக்கு. அவங்கள புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. அவங்க அப்பா அதிகமா பாசம் வச்சதுதான் மேடம் தப்பு. நான் அவரை தான் குறை சொல்லுவேன். பாசம் 2 பேருக்கும் அப்பா அம்மாக்கு பசங்க மேல பாசம் இல்லாம இருக்குமாமா? இருந்தாலும் அளவுக்கு அதிகமா வச்சுட்டோம் மேடம். நீங்க அளவுக்கு அதிகமா இன்னும் நீங்க அவங்களை சின்ன பசங்களா ட்ரீட் பண்றீங்க, அதுதான் ப்ராப்ளம். அவங்க பெரிய மனுஷங்களா ட்ரீட் பண்ணுங்க. தனியா விடுங்க, போய் வேலை பாடுறா, வேலையை தட்டுறா, போயிருந்தாங்க சொல்லுங்க. நீங்க பாட்டுல ஜாலியா இருங்கம்மா, உங்க வேலையை பாத்துங்க. நிறைய உழைச்சாச்சு, பசங்களை ஒரு நிலைமைக்கு கொண்டு வந்தாச்சு. இன்னைக்கு உழைச்சதால 2 முட்டியும் தேஞ்சி நடக்க முடியும், உட்கார்ந்து எழுந்துக்க முடியல மேடம். உங்க 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 ரிட்டையர்மெண்ட்டுக்கு நீங்க என்ன சேஃப்டி பண்ணி வச்சிருக்கீங்க? வந்திருக்கிறது ஒரு 3 லட்சம் தேரும், அவ்வளவுதான். இனிமையாவது சேஃப்டி பண்ணி வச்சுங்க. அத வந்து பசங்களை நம்பி நம்ம ரிட்டையர்மெண்ட் பிளான் பண்ண கூடாது. நம்ம கடமை அவங்கள ஒரு நிலைமைக்கு கொண்டு வருது. அதுக்கப்புறம் அவங்க நம்மள பார்த்தாங்கன்னா கடவுள் புண்ணியம், இல்லைன்னாலும் நம்ம அவங்களுக்கு ஒரு பாரமாவும் இருக்க கூடாது. நம்ம வேலையை நம்ம பாத்துக்கணும். அதுதான் மேடம். இருக்கிற கொஞ்சம் பணத்தை வச்சு வீடு வாடகை இருக்கிறோம். ஏதாவது ஒரு கல்லு ஓடு கீடு போட்டு உங்க சொந்த வீடு இருக்குல்ல, இடம் மட்டும் தான் இருக்கேன் மேடம். இடம் மட்டும் தான் இருக்கு. அத கூரை வீடு இருந்தது மேடம். அதுல நீங்க வீடு கட்ட முடியாதா? அதுதான் இவங்களுக்கு படிக்கதான் எல்லாம் செலவு பண்ணேன். சரி, இப்போ ஒண்ணும் பண்ண முடியாது. இப்ப ஏதாவது வர 2 லட்சம் 3 லட்சம் வரும். அதை வச்சுதான் வந்து ஏதோ ஒரு வீடு பண்ணுங்களா? அங்க போய் வாடகை கொடுக்க வேண்டாமே? அப்பா அம்மா அதெல்லாம் பண்ண இதுலயும் வந்து மேடம் இப்ப 4 மாசம் ஆச்சு. நீ தான் பாத்துக்கணும், உன் வேலையை நீ தான் பாத்துக்கணும். அவனை படிக்கவே, நீ வேலைக்கு போய் அவனை படிக்கவே. அப்பா அவனை படிக்க வச்சாருல, அவனை படிக்கவே. இந்த 4 மாசத்துல 6000 பென்ஷன் மாசம் கொடுக்குறாங்க. 3000 வாடகை போச்சு, மீதி 3000 சாப்பாடு பார்த்துங்களா? அந்த பிஎஃப் வந்தது பாருங்க, அதுலதான் செலவு பண்ணிட்டு இருக்கோம். அப்படி பண்ணாதீங்க. வேற வழி. இப்ப
திடீர்னு அவனுக்கு பைல்ஸ் ஆபரேஷன் பண்ணோம் மேடம். இவருக்கு வந்து அந்த காப்பீட்டு கார்டு இருந்தது. அப்பயே சொன்னார் விஜய் ஹாஸ்பிட்டல்ல பண்ணிக்கலாம்டா ஃப்ரீயா ஆனதுக்கு. நானும் ஹாஸ்பிட்டல்ல போய் அப்பப்போ ஒரு டாக்டர்கிட்டயும் காட்டிட்டு இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டான் மேடம். எனக்கு ஒரு மாதிரி இருந்தது, என்னால பண்ண முடியல. சரி சொல்லிட்டு அதனால வேணாம்னு சொல்லி அவாய்ட் பண்ணிட்டேன். கடைசியா ரிட்டையர்மெண்ட் சம்பாதிக்கிறியா? மேம் இல்ல மேம், எனக்கு அந்த டைம்ல எனக்கு எல்லா டாக்டரும் ஒரு மாதிரி வந்து செக் பண்ணும்போது எனக்கு ஒரு மாதிரி இருந்தது. சரி அதனால எனக்கு பிடிக்கல. தேவையில்லாம நீ பண்ணிட்டு இருக்க. ஜிஹெச்சுக்கு போறானேன்னு சொல்லிட்டு அங்க நல்லா கவனிக்க மாட்டாங்களேன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா என்ன பண்ணாங்க, அம்பத்தூர் ஸ்டேட் போர்டு ஆஸ்பத்திரியில 10,000 செலவு பண்ணி உடம்ப பார்த்து கூட்டு வந்தேன் மேடம். அப்ப அங்க அந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்த ஃப்ரெண்டுக்கு போன் பண்ணி என்ன சொல்லிடுறான் அந்த பையன், என்ன எங்க வீட்டுல நல்லா பாத்துக்க மாட்டாங்க, நான் ஃப்ரெண்டு ரூமுக்கு போறேன்னு சொல்லிடுறான். அந்த பையன் வந்து கேக்குறான், ஏமா புகழ், ஆமா எப்ப பார்த்தாலும் நீங்க ஒரு போன் பண்ணீங்கன்னா ஒரு மேனஸே இல்லம்மா, அப்பா போன் பண்ணாருன்னா என்ன சொல்லு அப்படின்னு கேக்குறான். ஏமா அப்படி பேசுறான்னு கேட்டான். நான் அந்த பையன் சொன்னது அது மாதிரி சொல்லவே இல்லை. இருப்பா ஒரு நிமிஷம். இப்ப அவன் என்ன பாருங்க சொன்னான்? அம்மா, நீங்க 2 பேரும் உங்க ரிட்டையர்மெண்ட் லைஃப்க்கு என்ன பண்ணோம், சேஃப்டி பண்ணீங்க. பசங்க மேல உங்களுக்கு நிறைய பாசம் இருக்கு. அவங்கள படிக்க வச்சு ஒரு நிலைமைக்கு கொண்டு வந்தாச்சு. அவன் படிச்சு முடிக்கிறது வரைக்கும் நீங்க அவனுக்கு பண்ணிதான் ஆகணும். இவனுக்கானது எல்லாம் நீங்க பண்ணியாச்சு. அவன் தனியா இருக்கட்டும், அவன் வேலையை அவன் பார்க்கட்டும், கூலி வேலைக்கு போட்டும். வேலை கிடைக்கிறது வரை கூலி வேலைக்கு போ, தப்பே இல்ல. உன் வேலையை நீ பாத்துக்கோ, புரியுறதா? அப்புறம் உன்னால முடிஞ்சா உங்க அப்பா அம்மாக்கு ஏதாவது கொடு, உன் தம்பியை படிக்கவே. சரியா? இனிமே அப்பா அம்மாவை புரிஞ்சுக்க ட்ரை பண்ணு. சரியா? நீ கிளம்பப்பா. நீங்க வந்து எனக்கு என்ன அவங்க கொடுமைப்படுத்தினாங்க, இது பண்ணாங்க, என்ன அவங்கள பேசினாங்க, அதெல்லாம் விட்டுடு. ஜாலியா இரு. உன்னோட ஆர்டிஸ்ட், நீ ஒரு ஆர்டிஸ்ட், நீ அதை பர்சியூ பண்ணு. அதுல நீ எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம் அதை பாரு. உனக்கு மட்டும் இல்ல, நிறைய பேருக்கு கொடுமை நடக்கிறது. இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. நீ நினைக்கணும், நான் லைஃப்ல நான் வாழ்ந்து காமிப்பேன். எவ்வளவு கஷ்டம் வந்தாலும், எவ்வளவு பிரச்சனை என்னை விட பிரச்சனை இருக்கிறவங்க எல்லாம் ஜெயிச்சு காமிக்கிறான். நான் காமிப்பேன் தைரியம் உனக்கு இருக்கணும். ஓகே, ஆல் தி பெஸ்ட். பட் இப்போதைக்கு எனக்கு அந்த ஸ்டடீஸ்க்கு 2 வருஷம் நான் கொஞ்சம் தனியா தான் இருந்தாகணும் மேம். வெளியே போய் இருக்குன்னு ஆசைப்படுறியா? பிகாஸ் நான் அனாட்டமி டிராயிங்ஸ்ல நான் வரையறேன் கூட, நான் சகஜமா வச்சு இதெல்லாம் வரைய முடியல. பிரைவசி இல்லன்னு ஃபீல் பண்றியா? எப்படி, how will you manage? எப்படி வெளிய போயிருப்ப? I can cook. எனக்கு ஓரளவுக்கு ஓகே. ரெண்ட் எல்லாம் எப்படி கொடுப்ப? எனக்கு ஏதோ ஒரு ஹாஸ்டல் அந்த மாதிரி ஏதோ இந்த ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிருக்க மாதிரி இருந்தா கூட எனக்கு ஏதோ. அவங்க ஆல்ரெடி 3000 ரூபாய் ரெண்ட் கொடுக்குறாங்க. உனக்கு ரெண்ட் கொடுக்கறதுக்கு எல்லாம் தர முடியாது. நீ வேலைக்கு போய் தான் நீ அது பே பண்ணணும். நான் போயிட்டு இருந்தேன் மேம், இவங்களால தான் நான் இப்ப போக முடியல. நீ வெளியே போய் இருக்கியானா உன்னோட செலவு உங்களால பார்க்க முடியாது. அவங்க ஆல்ரெடி 6000 ரூபாய்ல வீடு வாடகை கொடுத்து சமாளிக்கவே முடியல அவங்களால. நீ வெளியே போய் இருக்கணும்னா நீ தான் சம்பாதிச்சு கொடுக்கணும். இல்லைன்னா வீட்டுல அட்ஜஸ்ட் பண்ணி இருக்கணும். அதுதான் முடியும். அதுக்குள்ள அட்ஜஸ்ட் பண்ணி இருக்கணும். இவ்வளவுதான் இருக்க மேடம், இருக்கிற வீடு இது கோடு அவ்வளவுதான் இருக்கு. கேம்பஸ் அவ்வளவு பெரிய கேம்பஸ் இருக்கு, அங்க உட்காந்து வேற காலேஜ்லயும் படிச்சுட்டு இங்கே நைட் நான் கிளாஸ்க்கும் போயிட்டு நான் வீட்டுக்கு என்னப்பா வரதுக்கு பண்ணுவாரு? உங்க 11:30 அப்பா என்ன மணி பண்ணுவாரு? ஆகுது. அவருக்கு அவ்வளவுதான் சம்பாத்தியம், என்ன பண்ணுவாரு? ஃபர்ஸ்ட் நீ இயர் அட்ஜஸ்ட் வேலைக்கு பண்ணிக்கணும். நான் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வேலைக்கு போயிருந்தேன். அதை போவேனான்னு சொன்னது வந்து இப்ப எனக்கு இப்போதைக்கு நான் எதுவுமே பண்ணிக்க முடியல. சரி பரவாயில்ல, இப்ப நீ தேடு, இப்ப வேலையை தேடு. 6000 ரூபாய்ல அவர் என்னதான் பண்ணுவாரு? இன்னொரு வாடகை எல்லாம் கொடுக்க முடியாது. இதுக்கப்புறம் நீ வந்தீங்கன்னா 2 நாள் இருப்ப 3 நாள் ஓடிடுவேன்றாங்க. இப்ப இவங்க நாள் நான் போக முடியல. நான் அப்ப நீ அவங்க வீட்டுல ஒண்ணு இல்லைன்னா வீட்டுல இருந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். இல்ல வெளியே போய் தனியா இருக்கியானா நீயே அதுக்குள்ள ப்ரொவிஷன் பண்ணிக்கணும். எது பண்ற? எல்லா ப்ராப்ளத்துக்கும் ஒரு சொல்யூஷன் இருக்கு. சீனியர்ட்ட போய் சொல்லு, இல்லங்க நான் அப்படி பண்ண மாட்டேன், நான் வேலை செய்யறேன்னு சொல்லு. அவன் தனியா இருக்கட்டுங்க, தனியா இருந்து படிச்சு போயிரு. அதனால எந்த பிரச்சனையும் இல்லை. நீங்க உங்க உடம்ப பாத்துங்க, ஹெல்தி ஆகுங்க. பசங்க ஃப்ரீயா இருக்கட்டும், படிச்சுட்டு வருவாங்க, உங்ககிட்ட தான் வரப்போறாங்க. ஒரு விஷயம் அம்மா, நீங்க என்னென்ன பண்ணமோ உங்க பசங்களுக்கு பண்ணிருக்கீங்க. பசங்க நல்ல பசங்க, அவங்க நிச்சயமா வருவாங்க. உங்களை விட்டு எங்கேயும் போக மாட்டாங்க பசங்க. அப்பா அம்மா வேல்யூ அவங்களுக்கு தெரியும். நீங்க உங்க வாழ்க்கைய பாத்துக்க ஆரம்பிச்சதுன்னா அப்ப அவங்களுக்கு தெரியும், இவ்வளவு நாளா நமக்காக இவ்வளவு உழைச்சாங்களே, நம்மளையே கவனிச்சுட்டு இருந்தாங்களே. தண்ணியும் உங்க பசங்க உங்ககிட்ட வருவாங்க. நீ வெளியே போய் இருந்து சம்பாதிச்சு நீ ஃபன் பண்ணிக்கோ, இல்ல வீட்டுல இருந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. சரியா? அப்புறம் கவுன்சிலிங் ரொம்ப முக்கியம் உனக்கு. நான் ஒரு டாக்டரோட பேரு கொடுக்குறேம்மா, கவுன்சிலிங் பண்ணி நீங்க மொத்தமாவே போங்க, தப்பே கிடையாது. ஃபேமிலியா போய் உட்காந்து டாக்டர்கிட்ட மனம் விட்டு பேசினா அழகா கவுன்சிலிங் பண்ணுவாங்க. சோ அங்க போய் நீங்க பேசும்போது இன்னும் கொஞ்சம் கூட அந்த மெடிக்கலா அவருக்கு தெரியும் இல்லையா என்ன பண்ணணும்னு. மருந்து சாப்பிடணும்னு எல்லாம் இல்ல, ஒரு கவுன்சிலிங் செஷன் கூட வச்சுக்கலாம். கிளம்பப்பா.
தயவு செஞ்சு அவங்க கொஞ்சம் புரிஞ்சுக்க பாருங்க. ரப்பிங் வேண்டாம், தேவையில்லாம திட்டி அவங்கள எரிச்சல் மூட்டி அவங்களோட பிரைவசிக்குள்ள இன்க்ளூட் பண்ணி எல்லாம் பண்ணாதீங்க. கைவிட்டு போயிட்டாங்கன்னா அப்புறம் ரொம்ப கஷ்டம். இதுல இவன் தான் மேடம் என்ன பண்ணுவான் தெரியுமா, அவனுடைய பேக் பார்ப்பான், பார்த்துட்டு இவன் சொல்லுவான் அவன் பேக்ல இது இருக்குது அது இருக்குது பாத்தியா அப்படின்னுவான். அதாலதான் நான் அவன் பேக்கை செக் பண்ண ஆரம்பிச்ச பிறகு பல உண்மைகளை அந்த அந்த பிரச்சனைகள்லாம் நான் பார்க்க ஆரம்பிச்சதுனால அது எவ்வளவோ இவர் கையில் நான் சொன்னதே கிடையாது. இவர் கோவப்படுவாருன்னு சொல்லிட்டு நானே என்ன பண்றது மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு என்னைக்காவது ஒரு நாள் சாடையா திட்டி விட்டுருவேன். நான் திட்டுவேன், இந்த மாதிரிலாம் பண்ணிங்க, அது மாதிரி அப்பா வந்தாதான் உங்களுக்கு சரி போடும் அப்படி இப்படின்னு தான் நான் அவனை பேசுவேன். நான் அதுக்கப்புறம் இப்ப என்ன பண்ணா, இப்ப தொடர்ந்து இப்ப இவ்வளவு நாள் அவனுடைய சர்டிபிகேட் எல்லாமே ஃப்ரீயா தான் வச்சிருந்தான். இப்போ ஒரு 2-3 மாசமாவே வீட்டுக்குள்ளேயே அவன் என்ன பண்ணா பேக் வச்சு ஒரு பூட்டு போட்டு பூட்டி வச்சிருக்கான் பெரியவன். அது இவரு என்ன சொன்னா, நம்ம வீட்டுக்குள்ளேயே பூட்டி வைக்கிறாங்க. அவன் ஏன் பூட்டுறான், நீங்க பேக் செக் பண்ணறது அவனுக்கு தெரிஞ்சு போச்சு. இப்ப கிடையாது. அது வந்து நீங்க சொல்றீங்க, ஆனா இப்பதான் அவனுக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம பேக் ஏன் செக் பண்றாங்கன்னு நம்மள நம்பிக்கை இல்லையான்னு அவன் ஃபீல் பண்ணிருப்பான். 2 வருஷத்துக்கு முன்னாடி எப்போ அந்த 45 நாள் போனா பாத்தீங்களா, அன்னைக்கு நான் இதெல்லாம் ஃபுல்லா எடுத்தேன். ஆனா வந்து 2 மாசம் சம்பளம் வந்து 4500 9000 பேக்ல வச்சிருந்தான் மேடம். நான் பாத்துட்டு இந்த பேர் காசு பேக்லயே வச்சிட்டு இருக்கான், பேக் எடுத்துட்டு வரான் அப்படின்னு. இவர் என்ன சொன்னாரு, அவன் கேட் சென்டருக்கு போறான்ல படிக்கிறதுக்கு, படிக்கிறான்னு சொன்னானே, அதுல பீஸ் காட்டுறதுக்கு வச்சிருப்பான். இன்னைக்கு பாத்துட்டு இன்னைக்கு பாக்குற அன்னைக்கு 1000 ரூபாய் குறைஞ்சிருந்தது. அப்புறம் இவன் என்ன சொல்லுவான், செக் பண்ணறதே தப்பு. ஒண்ணு இல்லன்னா காசை வாங்கி உள்ள வைக்கணும், இல்லன்னா செக் பண்ண கூடாது. குடுக்கவே இல்ல மேடம். நாம பாத்து நீங்க என்ன செய்றீங்க தெரியுமா, எக்ஸ்பெக்ட் பண்றீங்க. ஆனா அவனாவே கொண்டு வந்து குடுக்கணும்னு நீங்க எக்ஸ்பெக்ட் பண்றீங்க. அது மாதிரி எல்லாம் வேண்டாமா. அது எடுத்துட்டீங்கன்னு சொல்லுவானேன்றதுக்காக நான் எடுக்கவும் கிடையாது. நீங்க ஒண்ணு இல்லன்னா உரிமையோட கேளுங்க, தம்பி எனக்கு வீட்டு செலவுக்கு கொடுப்பான்னு கேட்டு வாங்குங்க. அது கேட்டதுக்கு தான் பரவாயில்ல வச்சுட்டு போ, எடுத்து நீங்க செலவு பண்ணுங்க. இல்லையா உங்களுக்கு அந்த காசு வேண்டாமா, விட்டுடுங்க, என்னவோ பண்ணிக்கோப்பான்னு. 2 பசங்களுக்கும் கவுன்சிலிங் தேவை. கோவமா இருக்காங்க, இவன் ரொம்பவே கோவமா இருக்கா அவங்க மேல. 2 பேருக்கும் கவுன்சிலிங் தேவை. கவுன்சிலிங் முடிச்சிடுங்க, அதுக்கப்புறம் பாப்போம். நீங்களும் கொஞ்சம் புரிஞ்சுக்க பாருங்க, சரியாம்மா? நீங்களும் தான். ஆனா உங்க பசங்க நல்ல பசங்க, நிச்சயமா உங்களை கைவிட மாட்டாங்க. நாளை மறுபடியும் இன்னொரு உண்மை சம்பவத்துடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.